பிரதான செய்தி அறிக்கையோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உச்ச நீதிமன்றத்திற்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் புதிதாக நியமிக்கப்பட்ட நீதியரசர்கள் சத்திய பிரமாணம். வடபகுதி தொண்டர் ஆசிரியர்கள் கொழும்பில் உண்ணாவிரத போராட்டம். பாடசாலை மாணவர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை இவ்வாண்டும் தொடர அமைச்சரவை அனுமதி. முஸ்லிம்களை தவிர மற்ற சமயத்தவர்கள் இந்தியாவில் குடியுரிமை பெறக்கூடிய வகையில் சட்டம் நிறைவேற்றம். குர்ஷித் கிளர்ச்சியாளர்களை பாதுகாக்குமாறு அமெரிக்கா விடுத்த வேண்டுகோள் துருக்கியால் நிராகரிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தெரிவு செய்யப்பட்ட 50 பௌத்த விகாரைகளுக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவால் காணி உரிமை பத்திரங்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. இது இலங்கை வரலாற்றில் பௌத்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு மிக பெரும் சேவை என பௌத்த மதகுருமார்கள் தெரிவிக்கின்றனர். 50 விகாரைகளிடமிருந்த புராதன காணி உரிமை முறை நீக்கப்பட்டு புதிய முறையில் காணி பத்திரங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வீடமைப்பு மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் சஜித் பிரேமதாச மற்றும் காணி விவகாரங்கள் தொடர்பான அமைச்சர் கயாந்த கருணாதிலக ஆகியோர் கலந்து கொண்டனர். மே கல பிங்கம அட்ட மகா குசலேට ගැන්න පින්කම. அமைச்சர் சஜித் பிரேமதாச இவ்வாறு கருத்து தெரிவித்தார். වචනේ පරිසමාප්තාර්ථයෙන්ම ප්‍රායෝගික බෞද්ධය. ව්‍යවස්ථාවේ සඳහන් වන පරිදි ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன திரிபீடகத்தை இலங்கையின் மரபுரிமையாக மாற்றியதோடு நின்று விடாமல் அதனை உலகின் மரபுரிமையாக மாற்றவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். எந்த ஒரு அரச தலைவரும் யோசிக்காத உண்மையான பௌத்தர் என்ற அடிப்படையில் இதனை அவர் செய்திருக்கின்றார். ජාතික උරුමයක් බවට පත් කරලා එතනින් නතර නොවී ලෝක උරුමයක් බවට පත් කිරීමේ ඒ මහා ඓතිහාසික ගාම්භීර වැඩසටහන. அதேவேளை அமைச்சர் கயாந்த கருணாதிலக இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ජනාධිපති තනතුරට පත් වෙලා සිව් වසරක් සම්පූර්ණ වෙනකොට ஜனாதிபதியின் 4 ஆண்டு பூர்த்தியை தொடர்ந்து ஜனாதிபதி செய்கின்ற இந்த வேலை திட்டத்தை மிக பெரும் ஒரு சேவையாக கருதலாம். காணி அமைச்சர் என்ற வகையில் நானும் பெருமைப்படுகிறேன். அதுவும் இந்த நாட்டில் 750 பௌத்த வாசஸ்தலங்கள் இருக்கின்றன. காணி ஒப்புதல் வழங்கப்பட வேண்டிய நிலையில் அவை அத்தனையும் விரைவுபடுத்தும் நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகிறேன். මේ වෙනකොට ජනාධිපතිතුමනි රටපුරා පූජා ඔප්පු ලබා දිය යුතු විහාරස්ථාන 750ක් පමණ තිබෙන බවට හඳුනගෙන තිබෙනවා. 3 உச்ச நீதிமன்ற நீதியரசர்களும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஒருவரும் இன்றைய தினம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதியுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் இவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் PT சூரசேன, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் S துரைராஜா, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் EAGR அமரசேகர ஆகியோர் உச்ச நீதிமன்ற நீதியரசர்களாக பதவி பிரமாணம் செய்துள்ளனர். மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி KP பெர்னாண்டோ புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை 2019ஆம் ஆண்டிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசமின் வழிகாட்டலின் கீழ் கல்வி அமைச்சு இதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த காப்புறுதியின் அடிப்படையில் இந்த ஆண்டில் மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் வரையில் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. அரசு வைத்தியசாலையில் அல்லது அரசு ஆயுர்வேத வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் பட்சத்தில் நாளாந்தம் 3000 ரூபாவும், வெளிவாரியான சிகிச்சைகளின் போது 20,000 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்பட உள்ளது. காப்புறுதியை பெற்ற மாணவரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் மரணிக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாவும், மாணவர் உயிரிழக்கும் பட்சத்தில் ஈமை கிரியைகளுக்காக 1,50,000 ரூபாவும் கொடுப்பனவாக வழங்கப்படும். முழுமையாக அல்லது நீண்டகால இயலாமைக்கு உட்படும் போது வருடாந்தம் 50,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரையும் பெற்றுக்கொள்ள முடியும். கொடிய நோய் ஏற்படும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது.
இந்த மாதத்திலிருந்து இந்த சம்பள அதிகரிப்பு இடம்பெற உள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அரச ஊழியர்களின் தரங்களுக்கு ஏற்ப ஆக குறைந்த தொகையாக 2500 ரூபாவும் ஆகக்கூடிய தொகையாக 10,000 ரூபாவும் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. 2015ஆம் ஆண்டு அரச ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும் அந்த கொடுப்பனவை 2016ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டிற்குள் அடிப்படை சம்பளமாக பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்திலிருந்து அரச ஊழியர்களின் சம்பளம் 2,500 தொடக்கம் 10,000 வரை அதிகரிக்கப்பட உள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் 2020ஆம் ஆண்டிலும் இதுபோன்று சம்பள அதிகரிப்பு இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண ஆளுநராக கடந்த வாரம் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட ஆசாத் சாலி இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். ராஜகிரிய நாவல வீதியில் அமைந்துள்ள ஜனஜய கட்டிடத்தின் 8வது மாடியில் உள்ள ஆளுநர் அலுவலக கேட்போர் கூடத்தில் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. சமய தலைவர்களின் ஆசீர்வாதத்தோடு இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயலாளர் தயாசிறி ஜெயசேகர், மேல் மாகாண முதலமைச்சர் இஸ்ரு தேவாப்பிரிய, அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், ராஜாங்க அமைச்சர் அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா ஆகியோர் உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் பலரும், மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு ராஜதந்திரிகள் என பெரும் திரளானவர்கள் கலந்து கொண்டனர். மேல் மாகாணத்துக்கு அடுத்த ஒரு வருட காலத்துக்கான துரித பாரிய அபிவிருத்தி திட்டம் ஒன்றை மேல் மாகாண முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து உருவாக்கி மாகாண சபை உறுப்பினர்களோடும் அதிகாரிகளோடும் இணைந்து அதை அமுல் செய்ய தான் திட்டமிட்டுள்ளதாக இங்கு உரை நிகழ்த்திய ஆசாத் சாலி தெரிவித்துள்ளார். ජනතාවගේ විශ්වාසය මාව හම්බෙන්න එන එක්කෙනාගෙන් ඔයා කොයි පක්ෂද ඔයා මොන ජාතියද කියන එක ප්‍රශ්න කරන්න මගේ වැඩක් නෙවෙයි. මගේ කාර්යාලයට එන හැම එක්කෙනාටම සේවාවක් ඇති වෙනවා කියන එක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන්න ඕනේ. கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா சர்வ மத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் தனது கடமைகளை ஆரம்பித்தார். மட்டக்களப்பு கல்லடியில் அமைந்துள்ள ஸ்ரீராம கிருஷ்ண மிஷனுக்கு சென்ற ஆளுநர் மிஷனின் பொறுப்பாளர் தக்சஜானாந்தர் சுவாமிகளிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். பின்னர் மட்டக்களப்பு பௌத்த விகாரைக்கு சென்று விகாராதிபதி அம்பிட்டிய சுமனரத்ன தேரரிடம் ஆசி பெற்றுக் கொண்டதுடன் மட்டக்களப்பு ஜாமியுஸ் சலாம் பள்ளிவாயலுக்கு சென்று மௌலானா மௌலவி அலியார் ஃபலாஹியிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். அமைக்கப்பட்டதற்கு பிறகு மாகாணத்தில் இருக்கின்ற முழு பிரச்சனைக்கு தீர்வு. பின்னர் மட்டக்களப்பு விசப் இல்லத்துக்கு சென்று ஆயர் பொன்னையா ஜோசப் அடிகளாரிடமும் ஆசி பெற்றுக் கொண்டார். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில், இன மத குலபேதங்களுக்கு அப்பால் அனைவரும் தமது மக்கள் என நினைத்து சமமாக தமது பணிகளை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். வடமாகாண ஆளுநராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள கலாநிதி சுரேன் ராகவன் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியில் உள்ள வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று காலை விஜயம் செய்த வடமாகாணத்தின் புதிய ஆளுநருக்கு விசேட வரவேற்பு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இடம்பெற்ற சர்வமத ஆசி வழிபாடுகளை தொடர்ந்து 10 மணி அளவில் வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் தனது கடமைகளை சம்பிரதாயபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். வடமாகாண பிரதம செயலாளர் ஏ பத்திநாதன், இந்திய துணை தூதுவர் எஸ் பாலச்சந்திரன், யாழ்ப்பாண மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்சன ஹெட்டியாராச்சி, வடமாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம், யாழ்ப்பாண மாநகர மேயர் இமானுவல் ஆர்னோல்ட், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட வடமாகாண திணைக்களங்களின் பணிப்பாளர்கள், உயர் அதிகாரிகள், முப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு புதிய ஆளுநருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கடந்த பல வருடங்களாக ஜனநாயகத்திற்கும் நாட்டுக்கும் எதிராக இருக்கும் நிறைவேற்று ஜனாதிபதி முறையே பாரதூரமான ரசாயன ஆயுதம் என JVPயின் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்றில் இன்று ரசாயன ஆயுதங்கள் சமவாய கட்டளை சட்டத்தின் மீதான விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ரசாயன ஆயுதம் என்பதை விட கடந்த காலங்களாக ஜனநாயகத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் நிறைவேற்று ஜனாதிபதி முறையே பாரதூரமான ரசாயன ஆயுதமாகும். இதனை தான் இல்லாது ஒழிக்க வேண்டும். நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழித்துவிட்டு தான் வீட்டுக்கு செல்வேன் என்று சொன்னவர் தற்போது அரசியல் ஸ்திரமற்ற நிலையை உருவாக்கினார். இதனை அடுத்து நாங்களா அமைச்சு, பிரதி அமைச்சு, ராஜாங்க அமைச்சு பதவியை பெற கட்சி தாவினோம். இல்லை, கடந்த 52 நாட்கள் இடம்பெற்ற சம்பவத்தை மக்கள் நன்கு அறிவார்கள். மேலும் நிறைவேற்று அதிகார முறையில் மாற்றத்தை கொண்டு வர ஜனாதிபதி முயன்றால் முதலில் சட்டத்தை மாற்றிவிட்டு செயற்பட வேண்டும். ஆனால் அவர் அதனை செய்ய முன்வரவில்லை. எனவே இந்த பாரிய ரசாயன திட்டத்தை ஒழித்து கட்ட அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டாலே முடியும் என அவர் தெரிவித்தார். මේ ජනාධිපති ධූරය ආධිනව පිළිබඳව අපි නෙවෙයි මහින්ද රාජපක්ෂ මහත්මයාම තමයි කියන්නේ මේ විධායක ජනාධිපති ධූරය ආධිනව මේකෙන් පක්ෂ තහනම් කරා මේකෙන් පරිපාලන සේවය නැති කරා මේකෙන් පාර්ලිමේන්තුව යට කරා ඔක්කොම කියලා කියනවා මේ විධායක ජනාධිපති ධූරය අඩුතරමේ එතුමාට කොන්දක් තිබුණේ වෙලාව කියන්නේ මේක පාර්ලිමේන්තුව වක්කින බාරකාර ධූරය බවට පත් කරන්නත් ඕන කියලා. එහෙමත් මහින්ද රාජපක්ෂ මහත්මයා කිව්වා. வடக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான பொறுப்பு நாட்டு மக்கள் அனைவருக்கும் உண்டு என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். வடக்கில் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலகத்தின் செயற்பாட்டின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் வகையில் முல்லைத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி அங்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். புத்தாண்டில் வடக்கிற்கான முதலாவது விஜயமாக அவரது இன்றைய விஜயம் அமைந்துள்ளது. முல்லைத்தீவிற்கு விஜயம் செய்த முன்னாள் ஜனாதிபதியை முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் வி கேதீஸ்வரன் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கூட்டம் ஒன்றிலும் முன்னாள் ஜனாதிபதி கலந்து கொண்டார். குறித்த கூட்டத்தை தொடர்ந்து முல்லைத்தீவில் 35 மில்லியன் ரூபாய் செலவில் 2 பவுசரும் 6 உளவு இயந்திரங்களும் 6 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் வழங்கி வைத்ததோடு தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கு தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலான உபகரணங்களையும் முன்னாள் ஜனாதிபதி வழங்கி வைத்துள்ளார். Created in 2015, which came into government in 2015, to rebuild infrastructure as well as to rebuild the life. இடைவேளையை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. எல்லை நிர்ணய செயற்பாடுகளில் முரண்பாடுகள் இருப்பதன் காரணத்தினால் மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராகவே இருப்பதாக அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். මැතිවරණ පැවැත්වීම සම්බන්ධ மாகாண சபை தேர்தலுக்கான எல்லை நிர்ணய அறிக்கை தொடர்பாக பிரதமர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள மீளாய்வு குழுவின் அறிக்கையின் தாமதம் தொடர்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரான தினேஷ் குணவர்த்தனவினால் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபையில் எழுந்த வாத பிரதிவாதங்களின் போது எதிர்க்கட்சியினர் அரசாங்கம் தேர்தலுக்கு அஞ்சுவதாக கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த நிலையில் அது தொடர்பாக தனது கருத்தை முன்வைத்த போதே சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதி சபாநாயகர் இது தொடர்பில் சபாநாயகர் கரிஜயசூரியவுக்கு அறிவிப்பதாக தெரிவித்த நிலையில் சபையில் வாத பிரதிவாதங்கள் சூடுபிடித்தன. නැති කතානායකතුමා තමයි මේක අරින්න ඕන. ඉතින් ඒකට අපි එකගයි. එතුමා අපි එකගයි ඒකට. අපි එකගයි. අපි එකගයි. ගරු මහින්ද එකතාවයේ තියෙන නිසා මේක යවිය යුතුයි. ඉතාමත් කඩනමින් ප්‍රමාද කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ඒ ඔබතුමා සම්පූර්ණ කතානායකතුමාගේ වගකීම දරන නියෝජ්‍ය කතානායකතුමා විදියට. අද ඔබතුමා තමයි කතානායකවරයා. 2018 ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவின் பெறுபேறுகளின் பிரகாரம் நாடளாவிய ரீதியில் முதலாம் இடத்தை சர்வதேச பாடசாலை மாணவியொருவர் பெற்றுக்கொண்டமை தொடர்பில் விவாதத்திற்கு வருமாறு முன்னாள் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன விடுத்த சவாலுக்கு கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இவ்வாறு பதில் வழங்கினார். இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பீடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நேற்று பந்துல குணவர்த்தனை எனக்கு சவால் விடுத்திருந்தார். சர்வதேச பாடசாலை மாணவி கலைப்பிரிவில் முதலாம் இடம் பெற்றமை தொடர்பில் விவாதத்திற்கு வருமாறு அழைத்திருந்தார். பந்துல குணவர்த்தனுடன் விவாதத்திற்கு சென்று தர்க்கம் செய்து பிரயோசனம் இருக்குமா என்பதே பிரச்சனையாக உள்ளது. ஏனென்றால் அவர் சொல்லும் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்நாட்டின் மக்களும் அவரது தர்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு
2500 ரூபாவை கொண்டு வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்று அவர் ஒரு முறை கூறியிருந்தார். நாங்கள் அவரது தர்க்கத்தை மறுத்தாலும் அவர் எமது வாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரின் நிலைப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும் என்பதே அவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. அத்துடன் இன்னும் ஒரு முறை பாரிய அபிவிருத்தி திட்டமான துறைமுக நகர் திட்டத்தின் முழு உரித்துரிமையையும் ராஜபக்ஷ ஆட்சியின் போது சீனாவுக்கு வழங்கவில்லை என சவால் விடுத்தார். இதன்போது ஊடகவியலாளர்கள் குறித்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஆதாரங்களுடன் அதனை உறுதிப்படுத்திய போது அப்போதும் கூட அவர் ஊடகவியலாளர்களின் தர்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதேபோன்று கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதிக்கு முன்னர் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது ரூபாவுடன் ஒப்பிடும் போது டாலரின் பெறுமதி அதிகரித்தமை தொடர்பாக எமது அரசாங்கத்துக்கு சவால் விடுத்திருந்தார். கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார். எனினும் டாலரின் பெறுமதியை குறைப்பதற்கு அவரினால் முடியாமல் போனது. எனினும் ஆட்சிக்கு வந்த பின்னர் டாலரை கைகளினால் பிடித்து இடைநிறுத்தவா முடியும் என கூறியிருந்தார். அதேபோன்று உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரிக்கும் போது எவரினாலும் அதை நிறுத்த முடியாது. எனினும் எமது ஆட்சியின் போது உலக சந்தை எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது நாம் அதனை கட்டுப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் அவர் வேறு கதை கூறுகின்றார். எனவே அவருடைய கருத்துக்களை நோக்கும் போது பாரிய அளவில் வேறுபாடுகள் உள்ளன. ஆகவே இவருடன் வாதம் புரிவதில் ஏதும் பிரயோசனம் கிடைக்குமா என்பதனை தான் பார்க்க வேண்டியுள்ளது. தவறுகளை திருத்த போய் அவர் பெரும் சிக்கலில் மூழ்கியுள்ளார். எனவே தவறுகளை ஏற்றுக்கொள்ளாவிடின் பந்துல குணவர்த்தன எம்பியுடன் வெறுமனமே தர்க்கம் செய்வதில் பிரயோசனம் இல்லை என்றே கருதுகிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை ராணுவ படைப்பிரிவின் 53வது தலைமை அதிகாரியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் 58வது படைப்பிரிவின் தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா மீது சர்வதேச அளவில் யுத்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்த நியமனத்தை மேற்கொண்டுள்ளார். யுத்த குற்றச்சாட்டுகளுக்குள்ளான அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு போன்றவற்றை வழங்கக்கூடாது என சர்வதேச அமைப்புகள் தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்து வரும் நிலையில் ஜனாதிபதி இந்த நியமனத்தை மேற்கொண்டுள்ளமையும் இலங்கையின் உள்நாட்டு போரின் முடிவின் பின்னர் ஐக்கிய நாடுகளுக்கான பிரதி நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டமையும் அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கவையாகும். இலங்கை ராணுவத்தின் 53வது படை பிரதானியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். கையடக்க தொலைபேசிகள் காணாமல் போனால் அது குறித்து தங்களிடம் முறைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் என இலங்கை தொலைத்தொடர்புகள் மறுசீரமைப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதுவரை காலங்களில் கையடக்க தொலைபேசிகள் காணாமல் போனாலோ அல்லது திருட்டு போனாலோ அது தொடர்பாக இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு முறைப்பாடுகளை ஏற்று வந்தது. எனினும் இனிவரும் காலகட்டங்களில் இச்சேவை வழங்கப்பட மாட்டாது எனவும் மாறாக இவ்விவகாரம் தொடர்பாக இனிமேல் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில் நேரடியாக சென்று முறைப்பாடு செய்யுமாறும் அல்லது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள www.ine.police.lk என்ற இணையதள முகவரியில் முறைப்பாடு செய்யுமாறும் பொதுமக்களுக்கு மேற்படி ஆணைக்குழுவின் பிரதிபலிப்பாளர் மேனக பத்திரன தெரிவித்துள்ளார். கட்சி கொள்கைகள் மற்றும் ஜனநாயகத்துக்கு முரணாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த மேல் மாகாண சபை உறுப்பினர் சன் குகவர்தனின் ஜனநாயக மக்கள் முன்னணியின் அங்கத்துவத்தை இடைநிறுத்த கட்சி தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்கள் முன்னணியினது தீர்மானம் ஐக்கிய தேசிய முன்னணியினது அங்கத்துவ அந்த கட்சியாக ஜனநாயக விரோதத்திற்கு எதிராக சட்ட விரோதத்துக்கு எதிராக நிலைத்து நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது அதற்கு மாறான கொள்கைக்கு முரணான கட்சி தீர்மானத்திற்கு முரணான ஒரு செயற்பாட்டிலே இவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெளிவானதாக காணப்படுகின்றது. அவை அதன் அடிப்படையிலே கட்சியினது சட்ட ஒழுக்க விதிகளை மீறியதன் அடிப்படையிலே சன் குகவர்தனன் மேல் மாகாண சபை உறுப்பினர்களது அங்கத்துவமானது இடைநிறுத்தப்பட்டிருப்பதோடு அதே நேரத்திலே அவருடைய கட்சியின் பதவி நிலையான உபதலைவர் என்ற பதவி நிலையும் நீக்கப்பட்டிருக்கின்றது. அவை அவ்வாறு அந்த நீக்கப்பட்டு வடமாகாண தொண்டராசிரியர் சங்கம் இன்றைய தினம் கல்வி அமைச்சுக்கு முன்னால் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். தங்களுக்கு நிரந்தர நியமனங்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்தே இந்த போராட்டத்தை இவர்கள் ஆரம்பித்துள்ளனர்.
வடமாகாணத்தில் நீண்ட காலமாக கொடுப்பனவுகளின்றி கடமையாற்றிய 300க்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு நிரந்தர ஒப்பந்தம் வழங்கப்படுவதற்கான முதலாவது நேர்முக பரீட்சைக்கான கடிதம் கடந்த ஆண்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் ஸ்திரமற்ற நிலை காரணமாக அது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கடிதம் அனுப்பப்பட்டதாக தொண்டர் ஆசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 324 ஆசிரியர்கள் இன்று நாங்கள் கல்வி அமைச்சுக்கு முன்னாலே சாகும் வரையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். இந்த விடயம் தொடர்பாக எங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்தில், அதாவது அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டால் மாத்திரமே நாங்கள் இதிலிருந்து விலகிச் செல்வதாக தீர்மானித்திருக்கின்றோம். இல்லாவிட்டால் நாம் இதிலிருந்து தொடர்ந்தும் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்திருக்கின்றோம். சகல தகுதிகளையும் இருந்தும் 2 நேர்முக தேர்வில் பங்கு பெற்றியும் எங்களது நியமனங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. அனைத்து தொண்டராசிரியர்களுக்கும் 3 வருடம் தொடர் சேவையை கருத்தில் கொண்டு நியமனத்தை பெற்று தரும்படி மிகவும் பணிவாக கேட்டுக்கின்றோம். அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் உள்ள தொண்டராசிரியர்கள் சிலரும் வடமாகாண தொண்டராசிரியர்களின் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குகின்றனர். கல்வி அமைச்சுக்கு முன்னால் வடமாகாணத்தைச் சேர்ந்த தொண்டராசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நிரந்தர நியமனத்துக்கான எல்லா தகுதிகளும் இருந்தும் அவர்கள் புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நியாயபூர்வமான போராட்டத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். அது மாத்திரமல்ல, அவங்களோடு இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க நாங்கள் உத்தேசித்துள்ளோம். இந்நிலையில் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இன்று காலை யூடிவியினுடைய பொலிட்டிக்கல் ட்ராக் நிகழ்ச்சிக்கு வழங்கிய விசேட செவியில் இவர்களின் பிரச்சினை தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 2009 மே 18க்கு முதல் கடமையாற்றியிருந்த தொண்டராசிரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யாருமே இங்கே நியமனம் சரியான முறையில் பெறப்படவில்லை. அதற்கு பின்னர் கடமையாற்றிய தொண்டராசிரியர்கள் தான் பெறப்பட்டிருக்கின்றனர். எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. மிகுதி தொண்டராசிரியர்களை அவர்களுக்கான கேபினட் பேப்பரும் போடப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் கிழமைகளில் அல்லது அடுத்த மாதத்தில் அவர்களுக்கான இன்டர்வியூ நேர்முக பரீட்சையை செய்து அவர்களுடைய நியமனத்தையும் வழங்குவதற்கு நான் கேபினட் பேப்பர் போட்டிருக்கின்றேன். அதை ஜனாதிபதியின் 4 வருட பதவி நிறைவை முன்னிட்டு மட்டக்களப்பில் பல்வேறு சமூக பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் ஒரு அங்கமாக மட்டக்களப்பு வின்சென்ட் தேசிய பெண்கள் பாடசாலையின் பழைய மாணவிகளின் ஏற்பாட்டில் 200வது ஆண்டை நோக்கிய பயணத்தில் மரம் ஒரு வரம், மரம் நடுவோம் வளம் பெறுவோம், விருட்சத்தை நட்டு விதையாவோம், ஜனாதிபதியின் சரித்திரத்தில் நாமும் இடம்பெறுவோம் எனும் கருத்திட்டத்தின் கீழ் மரநடுகை நிகழ்வொன்று இன்று நண்பகல் பாடசாலையின் அதிபர் திருமதி கரண்யா சுபாகரன் தலைமையில் மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் தீனா சரவணபவன் கலந்து கொண்டு பயன் தரும் பலமர கன்றுகளை நாட்டி வைத்தார். இங்கு இவ்விளையாட்டு மைதானத்தின் சுற்றுப்புற சூழலில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பலமர கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன. நாட்டில் இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. அமெரிக்காவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் ஜாலிய விக்ரமசூரியவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மீண்டும் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 13,606 பேர் டெங்கு நுளம்பினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு நுளம்பு தடுப்பு பிரிவின் தலைவர் வைத்திய கலாநிதி HN ஹசித சில்வா தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் வழிகாட்டலில் ஏறாவூர் நகர் பிரதேச செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கைப்பணி கண்காட்சி இன்று காலை மாதர் அபிவிருத்தி நிலையத்தில் இடம்பெற்றது. இப்பயிற்சி நிலையத்தில் 1 வருட காலம் டிப்ளோமா நெறியினை பூர்த்தி செய்துள்ள யுவதிகளினால் தயாரிக்கப்பட்ட நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட ஆடைகள், பல்வேறு வகையான உணவு பண்டங்கள் மற்றும் மணப்பெண் அலங்கார மாதிரிகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசின் உதவியுடன் பதுளை லெஜர்வத்த நாரங்கலையில் கட்டப்பட்டு வரும் 29 வீடுகளை பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இந்த வீட்டு திட்டத்தின் வேலைகள் யாவும் பூர்த்தியாகும் நிலையில் இருப்பதால் கூடிய விரைவில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு இவை கையளிக்கப்படவுள்ளன. நாட்டில் இடம்பெற்ற பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோடு தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் ஆராய்ச்சிக்கே துமிந்த அல்லது முகமது சல்மா அல்லது பப்பா என அழைக்கப்படும் நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் திட்டமிட்ட பல குற்றச்செயல்களில் குறிப்பாக பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை வெளிநாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு பிரஜா உரிமை மற்றும் வதிவிட உரிமை வழங்கும் சட்டம் மூலம் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் முஸ்லிம்களுக்கு இந்த பிரஜா உரிமை வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் அல்லாத ஏனைய புலம்பெயர்ந்தவர்களுக்கு மட்டும் இந்திய பிரஜா உரிமை மற்றும் வதிவிட உரிமை வழங்கும் வகையில் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த பாரபட்சமான சட்டம் காரணமாக இந்திய மக்களுக்குள் ஒரு பிரிவினர் கொதிப்படைந்துள்ளனர். வடகிழக்கு மாநிலமான அசாமில் ஆத்திரமடைந்த மக்கள் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். பிரதம மந்திரி மோடியின் கொடும்பாவிகளை எரித்தும் அவரின் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகங்களுக்கு தீ வைத்தும் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து எந்தவித ஆவணங்களுமின்றி இந்தியாவுக்குள் குடிபெயர்ந்த முஸ்லிம்களை தவிர இந்துக்கள், ஹைஜீனியா மதத்தவர்கள் மற்றும் பாரசீகர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை மற்றும் வாழ்வுரிமை வழங்கும் வகையிலேயே புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் நன்மை அடையும் பிரிவினர் இந்தியாவின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் முஸ்லிம்கள் நிற்கதி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இந்திய பாராளுமன்றத்தின் மேலவையில் இந்த சட்டமூலத்துக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. குர்திஷ் கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை வன்மையாக கண்டித்துள்ள துருக்கி ஜனாதிபதி சிரியாவில் குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையையும் நிராகரித்துள்ளார். சிரியாவில் உள்ள அமெரிக்க படைகளை அமெரிக்கா வாபஸ் பெறவுள்ள நிலையில் அதனால் ஏற்பட போகும் பாதுகாப்பு வெற்றிடத்திலிருந்து குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கை நியாயமற்றது என்றும் அதை ஏற்க முடியாது என்றும் துருக்கி ஜனாதிபதி ரெகப் தய்யிப் எர்டோகான் தெரிவித்துள்ளார். சிரியாவில் IS கெரில்லாக்களை எதிர்த்து குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்கா குர்திஷ் கெரில்லாக்களுக்கு பூரண பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்கி வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா சிரியாவில் இருந்து விலகிக் கொண்டால் குர்திஷ் கெரில்லாக்களின் நிலை மோசமாகிவிடும். எனவே அவர்களை IS தாக்குதலில் இருந்து பாதுகாக்க துருக்கி முன்வர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகின்றது. கடந்த வாரம் துருக்கிக்கு விஜயம் செய்த அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் துருக்கியில் இந்த யோசனையை முன்வைத்திருந்தார். ஆனால் துருக்கிக்கும் குர்திஷ் பிரிவினருக்கும் இடையில் நீண்ட காலமாக பகை இருந்து வருகின்ற நிலையில் அமெரிக்காவின் வேண்டுகோளை துருக்கி ஜனாதிபதி நிராகரித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் 2 பிரதான நகரங்களில் உள்ள சில வெளிநாட்டு ராஜதந்திர நிலையங்களுக்கு சந்தேகத்துக்கு இடமான பொதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. போலீசார் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் மற்றும் கென்பரா ஆகிய நகரங்களில் உள்ள சில வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் கவுன்சிலர் அலுவலகங்களுக்கு சந்தேகத்துக்கிடமான பார்சல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அவசர சேவைகளின் அடிப்படையில் இந்த பொதிகள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய சமஷ்டி போலீசார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இந்த நாடுகளின் ராஜதந்திர நிலையங்களுக்கு இவ்வாறான பொதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் எவ்வகையான பொருட்கள் இருந்தன என்பது பற்றி எவ்வித விளக்கமும் வெளியிடப்படவில்லை. ஆனால் மெல்பர்ன் நகரில் உள்ள பிரிட்டன், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, இந்தியா உட்பட 9 நாடுகளின் ராஜதந்திர நிலையங்களுக்கு இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான பொதிகள் வந்துள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் 11வது தலைமை பொருளாதார நிபுணராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். 189 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட சர்வதேச நாணய நிதியம் அமெரிக்காவின் வாஷிங்டனில் அமைந்துள்ளது. உலகளாவிய நிதி ஒத்துழைப்பு, நிதி ஸ்திரத்தன்மை, சர்வதேச வர்த்தக வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற செயற்பாடுகள் இதன் முக்கிய படிகளாக அமைந்துள்ளன. இந்த அமைப்பின் 11வது தலைமை பொருளாதார நிபுணராக அமெரிக்காவில் வசிக்கும் 48 வயதுடைய கீதா கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச நிதியத்தில் தலைமை பொருளாதார ஆலோசகர் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தில் பதவியை ஏற்றுக்கொண்ட கீதா கோபிநாத் இந்த அமைப்பில் தலைமை பொருளாதார ஆலோசகர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி ஆவார். இதற்கு முன்னர் தலைமை பொருளாதார நிபுணராக பதவி வகித்தவர் கடந்த 31ஆம் தேதி ஓய்வு பெற்றதை தொடர்ந்தே அவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் இறுதியாக இன்றைய வானிலை.
தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையில் எதிர்வரும் நாட்களில் மாற்றம் ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணம், மட்டக்களப்பு, மாத்தளை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடுவதுடன் மத்திய, சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை வேளையில் பல தடவைகள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வடமேல் மாகாணம், மொனராகலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பர்கள் 12 மணிக்கு இடம்பெறும். நாட்டு நடப்பு விவகாரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடிவியோடு இணைந்திருங்கள்.